உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரெட்டை வச்சு செய்யக்கூடிய ப்ரெட் பக்கோடா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணினது உள்ளே சேர்த்துட்டு பூண்டை நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதும் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது உள்ளே சேர்த்து வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணினது உள்ளே சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவு வதங்கினதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், அடுத்து 1/4 ஸ்பூனை விட கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். விட்டுட்டு தக்காளி மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு மசிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் நீக்கி மசிச்சு எடுத்தது உள்ள சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம ஓரமாக வச்சிடலாம். இது ரொம்ப நேரம் கலந்து விடணும்னு இல்லை. அடுத்து ஒரு பிரெட் எடுத்துக்கலாம். எந்த பிரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். மில்க் பிரெட்டாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இதில் நம்மளோட இந்த மசாலாவை வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இன்னொரு பிரெட் எடுத்து இது மேலே வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு கத்தி வச்சு நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் கடலை மாவு உள்ள சேர்த்துட்டு 2 ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவு சேர்த்தும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மசாலாவில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும். ப்ரெட்டை டிப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணி எண்ணெய் சூடானதும் நம்ம இது உள்ள சேர்த்துக்கலாம். நம்ம ஒன்றா பொரிக்கிறனாலும் பொரிக்கலாம், இல்லை 2, 3 அந்த மாதிரி ஆட் பண்ணியும் பொரிக்கலாம். பொரிக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் நம்ம திருப்பி போட்டு அடுத்த சைடு வேக வைக்கலாம். பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போது நம்மளோட சூப்பரான ப்ரெட் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு கப் டீயோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.